ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. நாளைக்கான எபிசோட் சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்க போது. இன்றைக்கான ப்ரொமோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி, கோச்சிக்காதீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் அடிக்கடி ப்ரொமோ வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் என்னால் தான் கரெக்டான டைமுக்கு போட முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க. நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ப்ரொமோவில் நம்ம பார்த்த மாதிரி சிவாவை பார்க்கறதுக்காக சிந்து வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே கை உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கட்டுலாம் போடுவாங்க. சிவா சிந்துக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவார். அதை பார்க்குற சினேகா வந்து ரொம்பவுமே வைத்தெறிஞ்சு போவாங்க. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருந்தாலும் நான் ஏற்கனவே பேசும்போது கூட சொல்லியிருந்தேன்ல, மற்ற கதையெல்லாம் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணி பேசிடலாம். ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப அடுத்தடுத்துன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரிக்கிறதுக்கு இந்த பக்கத்து சஞ்சய் ஒரு திட்டம் போட்டாங்க. அதனால தான் எசைக்கு இப்போ கரெக்டாக லாக் பண்ணி எசைக்கு கிட்ட நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஊர் திருவிழா வருது. நம்ம ஏற்கனவே வீரதீர சூரன் படம் பார்த்துருக்கோம்ல, அதாவது சியான் விக்ரமோட படம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை லாக் பண்ணுற மாதிரி அதாவது வந்து ஆறுமுகத்தை ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இது ஒரு பக்கத்து ஸ்டோரி. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவா ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ அதாவது ஆறுமுகம் இங்கே இவங்க அன்னபூர்ணி வீட்டில் ஒருத்தவங்க சிட்டுன்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒருத்தவங்க ஒரு அவங்கள வந்து இப்போ எப்படியாவது இவங்க வந்து சொல்கிற மாதிரி கேட்கணும்னு சொல்லிட்டு சினேகா வந்து உங்கள் அப்பாவுக்கு பண்ண ஆப்ரேஷனுக்கெலாம் காசு வேணாம், மாத்திரை மருந்தெல்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி சினேகா பேசினாங்க. அவங்க அப்பா வந்து எல்லாமே சினேகா தான் சொன்னதுனால அதெல்லாம் பார்க்குற சிட்டு என்ன நினச்சிக்கிட்டாங்க, சினேகா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க சிட்டு மூலமாக அவங்க வீட்டுக்குள்ளார அடுத்து சிவாவுக்கும் சிந்துக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சினேகா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நமக்கு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரிக்கிறதுக்கு அந்த பக்கத்து எசக்கியும் சஞ்சய் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்து சினேகா வந்து சிட்டு ஏற்பாடு பண்ணி சிவாவையும் சிந்துவும் பிரிக்கிறதுக்காக கதையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஒரு ஹிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்போ கோயில் திருவிழா வருது. அந்த திருவிழாவில் என்னெல்லாம் குட்டிகளாட்டம் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக அதை லேட் பண்ண மாட்டாங்க. ஸ்டோரியை எப்பவும் போல் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போவாங்க. நாளைக்கான எபிசோடில் நம்ம சிவா சிந்துவை பார்த்து ரொம்பவுமே ரசித்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ சிவா வந்து சிந்து சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. காலில் கொலுசு போட்டு விட்டார். அடுத்து பார்த்தோம்னா இப்போ அங்கே கை கட்டு போட்டதுக்கப்புறம் சாப்பாடும் ஊட்டி விட்றாரு. ஆனால் சிந்து வந்து செம்ம கியூட்டு. அதே போல் நம்ம சிவா சொல்லவே தேவையில்ல. திரவியம் வந்து எப்போவுமே சாக்லேட் பாய் தான், சூப்பரான ஒரு அழகு தான். ஆனால் ஏன் ஆறுமுகம் பைரவி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னா இந்த கதையை எவ்வளோ அழகாக பேர் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்களேன். அதனால தான் நான் அப்படி வந்து எல்லா பக்கட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசலாம். ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.